Good morning, student. I am happy to see you again through this video class. I hope all you are well. Okay, my dear student, one information I want to give you from this slide, that is, today I am going to have a class with the 7th chapter. First two lessons I was already completed. There are actually 4 lessons I was left, but I never going to left the lesson, but I cover the lesson after some time. There is a reason I start the lesson from the 7th one. Okay, come to the lesson, my dear students. Chapter 7, name of the chapter is Indian Economy. Before enter into the topic of this lesson, I just insist what is the objective for the lesson. Okay, அதாவது ஒரு லெசனை படிக்கிறதுக்கு முன்னே எந்த நோக்கத்துக்கோசரம் அந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றது நம்ம மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. What are the information or new ideas and information going to be learned and what is the purpose to have this lesson அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதால இந்திய பொருளாதாரத்தை பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரியும் சரிங்களா. ஸோ இந்த லெசனில் யூ கோயிங் டு பி அண்டர்ஸ்டாண்ட் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி, அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ், இந்திய பொருளாதார தன்மைகள் எப்படி இருக்கிறது, நேச்சுரல் ரிசோர்ஸ், இந்தியாவுடைய இயற்கை வளங்கள், இந்தியாவுடைய கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டு, சர்வீஸ் செக்டர்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ், வாட் எவர் எல்லாமே, மார்க்கெட்டு, எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த லெசனை படிக்க போகிறோம். ஓகேங்களா. செகண்ட் பார்ட் ஆஃப் லெசனில் பார்த்திங்க சொன்னால், டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் இந்தியன் எக்கனாமிக் திங்கர்ஸ், அது இந்திய பொருளாதார அறிஞர்களுடைய பொருளாதார கருத்து, இந்தியாவோட பொருளாதாரத்தை பற்றின அவங்களோட கருத்து என்ன என்பதை பற்றி நாம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. இந்த ரெண்டு மேஜர் ஆப்ஜெக்டோட நாம் இந்த லெசன் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட். ஓகே, மீனிங் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஆக்சுவலாக க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சொன்னீங்களா, அதுக்கான அர்த்தம் என்ன, மீனிங் க்ரோத் அப்படின்னு சொல்லிச்சு அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிச்சு, ரெண்டு சேம் தானா சொல்லலாம். க்ரோத்துன்றது வேறு, டெவலப்மெண்ட்ன்றது வேறு. க்ரோத் நம்ம என்ன சொன்னால் ஒரு ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். டெவலப்மெண்ட்ன்றது நாட் ஓன்லி ஃபிசிக்கல், தட் இஸ் குவான்டிட்டி. இந்த க்ரோத்துன்றது ஒரு குவான்டிட்டி ஆஸ்பெக்டாகவும் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு குவாலிட்டி ஆஸ்பெக்டாகவும் நம்ம பார்க்கலாம். நம்ம உதாரணமாக உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்க சொன்னால், உங்கள் வீட்டில் ஒரு டூ வீலர் இருக்குன்னு வச்சுங்களேன், தட் இஸ் அடிஷ்னல் ரிசோர்ஸ் உங்கள் வீட்டுக்கு. அது பட் டூ வீலர் இருக்குது அப்படின்றது உங்களுடைய ரிசோர்ஸ். வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த டூ வீலர், வெதர் இட் இஸ் அ ஃபங்க்ஷனிங் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு அது குவாலிட்டி சொல்கிறது தான் டெவலப்மெண்ட். உங்கள் வீட்டில் இது ஒரு மெட்டீரியல் பார்த்து, இப்போ வீட்டில் உங்கள் வீட்டில் ஒரு 5 பீப்புள் இருக்கீங்க, 5 பீப்புள் இருக்கீங்கன்றது வந்து தட் இஸ் குவான்டிட்டி ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், குவான்டிட்டி. நல்லா வீடை கரெக்டாக கவனிங்க. பட் இந்த 5 பீப்புளுடைய குவாலிட்டின்னா சார், வாட் இஸ் த குவாலிட்டி சார், ஹெல்த் வைஸ் சொல்லலாம், எஜுகேஷன் வைஸ் சொல்லலாம். ஓகேங்களா. ஹெல்த்து அண்ட் எஜுகேஷன், ஓகே, அது ஒரு மற்ற விஷயம் நம்ம வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் விஷயம். ஹெல்த்துன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது ஹெல்த்தி இருக்கிறாங்கன்னு சொன்னால் தட் இஸ் குவாலிட்டி. அப்போது நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்குன்றது முக்கியோட ஹவு ஃபார் இட் தேர், வெதர் தேர் ஹெல்த்தி ஆர் சிக் அப்படின்றத பற்றி நாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை சொல்கிறது நம்ம வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், குவான்டிட்டி ஆஸ்பெக்ட் அஸ் வெல் அஸ் த குவாலிட்டி ஆஸ்பெக்ட் சொல்லுவாங்க. இப்போது லெசன் என்ன சொல்கிறா பாருங்கள். எ கண்ட்ரிஸ் எக்கனாமிக் க்ரோத் இஸ் யூஸ்வலி மெஷர்டு பை நேஷ்னல் இன்கம். ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், நாட்டில் எப்படி இண்டிகேட்டர், வாட் இஸ் த இண்டிகேட்டர், நாடு வந்து வளர்ந்த நாடுன்னு சொல்கிறதுக்கு இண்டிகேட்டர்னா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்கிறது தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லை. அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி என்ன இந்த வருஷத்தில் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி ஆஸ்பெக்டை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் ஜிடிபின்றதுக்குன்னா ஒரு எக்ஸ்பிளேஷன். இது 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஆல்ரெடி நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க. ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இஸ் த வாட், டோட்டல் மானிட்டரி வேல்யூ ஆஃப் தி goods and services produced by that country over a specific period of time.
யூஸ்வலி 1 இயர் அப்படின்றது அவங்க பார்த்து சொன்னால் ஜிடிபியோட டெஃபினேஷன். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஐ ஹோப் வெல் பிகாஸ் 10th எல்லாமே நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க. எக்கனாமிக்ஸ் 10th இந்த ஜிடிபி வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு த லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ், இப்போ இது நம்ம க்ரோத்தை பார்த்தோம் இல்லையா? the level of economic development is indicated not just by GDP. இங்கே தான் முக்கியமான விஷயம். அதாவது ஒரு வீட்டில் 5 மெம்பர்ஸ் இருக்கீங்க, 5 மெம்பர்ஸ் மட்டுமே அந்த வீட்டோட ரிசோர்ஸ்னா, பட் ஹவு ஃபார் தேர் சொல்கிறது வந்து அப்போது நம்பர் ஆஃப் ஆர்டில் வந்து இந்த குவான்டிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி மட்டுமே இல்லாமல் பட் பை அன் இன்க்ரீஸ் இன் தி சிட்டிசன்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆர் வெல்பீயிங். ஒரு நாட்டில் வசிக்கின்ற அந்த மக்களுடைய வாழ்க்கைத்தரம் எப்படி இருக்கின்றது, ஹவு தே ஃபார் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுகிறது. அதான் டெவலப்மெண்ட் இல்லையா? ஸோ அந்த டெவலப்மெண்ட்டை இந்த குவாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கான சில இண்டிகேட்டர் இருக்குது, மெஷர் அது அளவுகோல் இருக்குது. ஓகேங்களா? பார்க்கும்போது த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் பீயிங் அசஸ்டு பை செவரல் இண்டிகேட்ஸ், தட் இஸ் சச் அஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI. இந்த எக்ஸ்டென்ஷனாக பார்த்து நான் அப்ரிவேஷன் சொல்லுவாங்க, அந்த HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இது நீங்கள் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் லோவர் கிளாஸில் படிச்சது. இப்போ ஹையர் கிளாஸ் வந்துட்டீங்க, கான்செப்டோடைய டெப்த்ஸ் அதிகமாக இருக்கும். யூ ரெடி டு ரெகனைஸ் த கான்செப்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், மக்களுடைய வாழ்க்கை முறை ஃபிசிக்கல் குவாலிட்டி, அந்த ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, ஹவு ஃபார் தேர் குவாலிட்டி, நல்லா பார்க்குறதுக்கு பல்ஜாக ஹல்க்கு மாரி இருந்தால் மட்டும் போதுமா, ஹவு ஃபார் தேர் குவாலிட்டியாக இருக்கிறாங்களா, ஹெல்த்தியாக இருக்கிறாங்களான்னு சொல்லணும். அண்டு கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், மக்கள் ஹவு ஃபார் வெல்பீயிங், எப்படி நன்மையாக இருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறது தான் அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்கிறது. ஒரு 1000 டேங்க் இங்கே இந்த பக்கம் ஒரு 10 க்ரௌண்ட் நிறையா ரைஸ் இருக்குது, இந்த பக்கம் வீட்டு இருக்குது, பேடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணுறது இல்லை. அது மட்டுமே இல்லை, அஃப்கோர்ஸ் அதுவும் வேணும், பட் இருந்தாலும் கூட அந்த நாட்டில் வசிக்கின்ற மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு பேராமீட்டராக இருக்கும். ஓகேங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் சொன்னோம் இல்லையா, இது புதுசாக இருக்குது இல்லையா? இந்த வேர்டு ஃபஸ்ட்டு பர்சன் ஹூ இஸ் யூட்டிலைஸ்ட் ஆர் யூஸ்டு ஆர் காயின்டு அப்படின்னு சொல்லுவாங்க. The term cross national happiness was coined by, அது ஒன்றில் ஃபஸ்ட் யூஸ்டு பை அப்படின்னு சொல்லலாம். காயின்டு பைனா யூஸ்டு பை, மென்ஷன்டு பை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லலாம் நம்ம. பை த 4th king of Bhutan, ஜிம்னி சிங்கே வாக்சூ இன் 1972. நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்க பழக்கமாக இருந்தால் அதர்வைஸ் நீங்கள் புக்கில் நீங்கள் இருக்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு 1 மார்க் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா புக்கின் சேர்ந்து இந்த மாதிரி கொஷின்னா வேலிடான கொஷின் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ஆக்சுவலி அது கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ்ன்றது என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அன் இண்டிகேட்டர், அது ஒரு குறியீடு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் சுவிட்ச் போர்டு இருக்குது, சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ரெட் கலரில் லைட் எரிஞ்சிருக்கும், தட் இஸ் கால்ட் இண்டிகேட்டர். வாட் இஸ் த லைட் இஸ் இண்டிகேட்டிங் த பவர் இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகலை, ரெட்டாக இல்லை அப்படி கம்ப்ளீட்னா வேறு இஸ் நோ பவர்னு அர்த்தம், அங்கே பவர் இல்லைன்னு அர்த்தங்க. புரியுங்களா? ஸோ தட் இஸ் அ இண்டிகேட்டர். அப்போது வந்து கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் இது. ஓகேங்களா? விச் மெஷர்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது என்ன சொல்லுதுன்னா ஒரு நாட்டுடைய நீடித்த நிலையான வளர்ச்சியை சொல்கின்றது. என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், அந்த நாட்டுடைய சுற்றுப்புற சூழ்நிலைய விதத்தை சொல்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நாட்டில் இருந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் குட் கவர்னன்ஸை பற்றி சொல்கிறது. இது எல்லாத்தையும் ஆல் டுகெதராக சொல்கிற ஒரு விஷயம் தான் இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்? குட்ஸ். ஸோ இது வந்து கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸஸ். ஓகேங்களா? குட்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேஷன். அதுனா சார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேஷன்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க, வாட் பேஸ் சார் ஒரு கொஸ்டின் கேட்கல, எந்த அடிப்படையில் எதன் அடிப்படையில் நாடுகளை நீங்கள் கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் எ வேலிட் கொஸ்டின் யூ ஆர் ஆஸ்கிங். ஓகே, ஒரு குட் ஸ்டூடெண்ட், அது குட் ஸ்டூடெண்ட்றதுக்கு நிறைய கேரக்டர் குவாலிட்டி இருக்குது. அது நல்லா மார்க் எடுத்தால் மட்டும் குட் ஸ்டூடெண்ட் ஆகிடுமா? இன்னும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் நம்ம என்ன சொல்கிறோம், குட் ஸ்டூடெண்ட். அப்புறம் குட் ஸ்டூடெண்ட் சொல்கிறதுக்கும் டேலண்டட் ஸ்டூடெண்ட் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. த பர்சன் ஹூ இஸ் செக்யூரிங் மோர் மார்க் பட் பர்சனலி த கேரக்டர் இஸ் நாட் குட் அப்படின்னு சொன்னால்
he is not coming another good student. He may be a something ஒரு நல்லா படிக்கிற பையன், they can able to secure good mark னு சொல்லலாம். But the person who is very disciplined, possess very discipline, he regular to the school, very humble with the teachers, obedient with the activities எல்லாமே பண்றா, also very neat, decent in the classroom activities, is very friendly with the co student அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர் சொன்னால் அவர் வந்து வேறு டிஸ்கிரைப் பண்ணலாம் இல்லைங்களா, லைக் தட். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட், நம்ம வந்து பார்த்து சொன்னால் இப்போ கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான சில ஒரு டூல் இருக்கும், குவாலிஃபிகேஷன் இல்லையா. அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சில ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம குவாலிஃபை பண்ணுறோம். லைக் தட் த கண்ட்ரிஸ் ஆர் கிளாஸிஃபைடு வாட் டெவலப்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் அண்டர் டெவலப்டு எக்கனாமிக்ஸ். இப்போ டெவலப்டு எக்கனாமிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபினா கண்ட்ரிஸ் ஆர் இண்டஸ்ட்ரியலைஸ்ட், நாடுகள் வந்து தொழில் மயமும். எந்த நாட்டை வந்து டெவலப்டு எக்கனாமிக்ஸ் சொல்கிறியோ அந்த நாட்டில் அதிகப்படியான தொழிற்சாலைகள் இருக்கும், தொழில் மயமாகப்பட்டிருக்கும். செகண்டரி செக்டர்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அந்த நாடுகளில் தான் என்னது சர்வீஸ் செக்டர்னு சொல்லலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்திங்க சொன்னால் கேரக்டரிஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி டெவலப்டு எக்கனாமி பார்த்திங்க சொன்னால் தட் இஸ் தேர் அட்டைன் த வாட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஓகேங்களா. செகண்டு, தே கேன் யூஸ் the resources with the full efficiently. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை வந்து முழுமையாக பயன்படுத்துவாங்க, எஃபெக்டிவ்னஸாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அது ஜீரோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இல்லைங்களா. அப்போது எந்த நாடு வந்து அந்த நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை முழுமையாக எஃபெக்டிவாக பயன்படுத்தோ அந்த நாடு வந்து வளர்ந்த நாடு, அந்த நாடெல்லாம் முடியும்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் ஏன்னா அந்த நாட்டில் அந்த இயற்கை வளங்களை பயன்படுத்துறதுக்கு தேவையான தொழில்நுட்பம் சொல்லி டெக்னாலஜி இருக்கலாம். டெக்னாலஜி சரியாக வர இல்லைன்னு சொன்னால் அந்த நாட்டில் இயற்கை வளங்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இங்கே பார்த்திங்க சொன்னால் நேச்சுரல் ரிசோர்ஸ் சொல்கிறாங்க, ப்ளஸ் வந்து லேண்டு, மைன்ஸு, ஒர்க்கர்ஸ். அஃப்கோர்ஸ் ஒரு நாட்டில் அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கிறாங்க, அந்த மக்களை வந்து உற்பத்தியில் சரியாக பயன்படுத்தணும்னு சொன்னால் அந்த நாடு பொருளாதார வளர்ச்சியில் மேலே வரும் அப்படின்னு சொல்கிறது ஒரு எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு. ஓகேங்களா. தட் இஸ் லேபர் ஃபோர்ஸ், அந்த நாட்டில் ஒர்க்கிங் கம்யூனிட்டியை வந்து ஒழுங்காக பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா. ஸோ இது எப்போ வந்து அப்சர்வ் பண்ண முடியும்னு சொன்னால், சர்ப்ளஸ் லேபரை எப்போ அப்சர்வ் பண்ண முடியும்னு சொன்னால் அந்த நாடு கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டாக ஆயிருக்கணும். ஓகேங்களா. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹை பர் கேபிட்டா இன்கம், அந்த நாட்டுடைய அடுத்த குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க சொன்னால் தட் இஸ் அந்த டெவலப்டு எக்கனாமிக்ஸ் கண்ட்ரிஸுடைய பர் கேபிட்டா, அதாவது தனி மனிதனுடைய வருமானம் அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக இருக்கும், ஹையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நாட்டில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கிறதுனால அங்கே ஸ்டெடி சப்ளை ஆஃப் லேபர் இருக்கும், லேபர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பீப்புள் கெட் த சான்ஸ் டு தட் இஸ் ரெகுலர் இன்கம் ஃப்ளோ, ரெகுலர் அவங்களுக்கு இன்கம் கிடைக்கிறதா வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து தனி மனித வருமானம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லாங்க. ஓகேங்களா. ஃபார் நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சில கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்ஏ, கனடா, யூகே, ஃப்ரான்ஸ் அண்டு ஜப்பான். என்ன பார்த்திங்க சொன்னால் வளர்ந்த நாடுகளில் பட்டியலில் இருக்காங்க. ஸோ இந்த நாடுகள் வந்து டெவலப்டு எக்கனாமிக்ஸ் சொல்லலாம், பட் இன்னொரு மாதிரி சொல்லலாம் என்னன்னு சொன்னால் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ், தட் டேர்ம் ஆஸ் அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ்னு சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் தி வாட்ஸ் கேரக்டர்ஸ் ஆஃப் தி டெவலப்டு எக்கனாமிக்ஸ். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு அண்டர் டெவலப்டு எக்கனாமிக்ஸ், அண்டர் டெவலப்டு எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய ஸோ அதனுடைய கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட் பார்த்திங்க சொன்னால் தட் இஸ் கண்ட்ரிஸ் ஆர் நாட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு, இந்தந்த நாடுகள் வந்து சோஃபார் தொழில் மயமாகவில்லையோ, அதாவது தொழிற்சாலைகளே எண்ணிக்கை அதிகமாக இல்லையோ, உற்பத்தி நிறுவனங்கள் தொழில்மயமாக்கவில்லையோ, அவங்கெல்லாம் பார்த்து சொன்னால் என்னதுங்க அண்டர் டெவலப்டு எக்கனாமிக்ஸ், அண்டர் டெவலப்டு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நாட் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு, தே ஆர் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட் யூட்டிலைஸ் த ரிசோர்ஸ் லைக் லேண்டு, மைன்ஸு, ஒர்க்கர்ஸ். அந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை வந்து முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட வந்து திறமை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு மைன் இருக்குது, பட் அந்த கோல்டையும் அந்த ஓரில் அந்த கோல்டு ஓரை வந்து செக்ரிகேட் பண்ணி அந்த கோல்டு தனியாக பிரித்து எடுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி இல்லைன்னு சொன்னால் ஸோ நோ யூஸ் எக்ஸிஸ்டிங் த ரிசோர்ஸ் ஓவர் தேர். சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க சொன்னால் தட் இஸ் ஆல்சோ தேர் வேஸ்டேஜ். ஈவன் அந்த லேண்ட் எடுத்துக்கலாம், இல்லை இப்போ லேண்டு ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது, பட் தே ஆர் நாட் யூட்டிலைஸ்டு ப்ராப்பர்லி அண்டர் தி அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த
வாட் டிமெரிட்ஸ் புரியுங்களா. நெக்ஸ்ட் வந்து மைண்ட், அப்புறம் ஒர்க்கர்ஸ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த சர்ப்ளஸ் பாப்புலேஷன் தேவையான வேலைவாய்ப்பை கொடுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட பொருளாதார வளர்ச்சி இல்லை. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வகையான அவங்க வேஸ்டேஜ் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக்வைஸ் இந்த ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் அவங்ககிட்ட வந்து தேர் அண்டர் யூட்டிலைசேஷன் நேச்சுரல் ரிசோர்ஸ் இப்படி கரெக்டாக இருக்கிறதுனால பீப்புள், அதாவது அந்த நாட்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு போதுமான ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. தேர் ஃபெயில்யூர் டு கிவ் ஆர் அட்டைன் வாட்ச் இந்த ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தட்ஸ் வை அவங்களோட பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய பர் கேபிட்டல் இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. அவங்க லோ பர் கேபிட்டல் இன்கம் வந்துடுவாங்க. எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ் பாருங்கள். த கண்ட்ரிஸ் வாட் ஆர் ஆஃப்ரிக்கா, தட் இஸ் பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. ஓகேங்களா. ஸோ இந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா தட் இஸ் அண்டர் டெவலப்டு எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய நாடுகளை தே ஆல்சோ டேர்ம்ட் அஸ் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆர் பேக்வர்ட் நேஷன்ஸ் ஆர் தேர்ட் வேர்ல்டு நேஷன்ஸ் அப்படின்ட்டு நாம் என்ன சொல்லலாம் டிஸ்கிரைப் பண்ணலாங்களே. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், டோன்ட் வரி, இந்த கேட்டகரியில் நம்ம நாடு வராது. ஏன்னா நம்ம இந்தியா இஸ் கால்ட் அஸ் எ டெவலப்பிங் எக்கனாமி. நம்ம நாடு வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதாரம். ஓகேங்களா. அதாவது நம்ம நாடு வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்க ஒரு பொருளாதாரம். ஆனால் அந்த இது வளர்ச்சி கீழே இல்லை. ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம நாடு வந்து இந்த கேட்டகரியில் வராது. ஓகேங்களா. குட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆஃப்கோர்ஸ் இந்தியன் எக்கனாமி, இந்தியா பொருளாதாரம். ஓகேங்களா. ஸோ இந்திய பொருளாதாரம் அப்போ பற்றி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்பாங்க. இந்தியன் எக்கனாமி இஸ் த 7th லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப் த வேர்ல்டு. அதாவது ஒட்டுமொத்த உலக நாடு கம்பேர் பண்ணும்போது அதாவது இந்திய பொருளாதார அடிப்படையில் ஒரு 7வது பெரிய நாடாக நம்ம பார்க்கப்படுது. பீயிங் ஒன் ஆஃப் த டாப் லிஸ்டட் கண்ட்ரிஸ். மற்ற நாடுகளில் இருக்கிற ஒரு 10 நாடுகள் எடுத்துக்கிட்டு சொன்னால் வளர்ந்த நாடுகளில் நம்ம நாடு ஒரு வளர்ந்து வரும் நாடுகளில் நம்ம நாடு ஒரு அந்த பட்டியலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், இந்தியா ஹோல்ட் எ healthy position with an average growth rate of 7% approximately. ஏறத்தாழ ஒரு நாட்டு வளர்ச்சி பார்க்கும்போது 7% வளர்ச்சி வந்து நம்மளுக்கு இருக்குது, எக்கனாமிக் க்ரோத் இருக்குது. ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறோம், நல்ல ஒரு குட் பொசிஷனில் இருக்கிறோம் பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா. பட் ஸோ இப்படி ஒரு 2 நம்ம குவாலிட்டி பார்க்குறோம் நம்ம இதில். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஈவன் தோ த ரேட் ஆஃப் க்ரோத் ஹேஸ் பீன் சஸ்டைனபிள் அண்டு கம்பேரிட்டிவ்லி ஸ்டேபிள். நம்ம நாட்டுடைய வளர்ச்சி வந்துன்னா ஒரு நீடித்த நிலையான வளர்ச்சி இருந்தாலும் கூட பட் தேர் ஆர் ஸ்டில் சைன் ஆஃப் பேக்வர்ட்னஸ். நம்ம நாட்டில் சில குறைபாடுகள் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது, சில குறைபாடுகள் இருக்கிறது. நம்ம வந்து 7th லார்ஜஸ்ட் எக்கனாமிக் ஆஃப் த வேர்ல்டு இருக்கிறோம். இருந்தாலும் கூட நம்ம வந்து பி ஒன் ஆஃப் த டாப் கண்ட்ரி லிஸ்ட்டில் நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கிறோம். நம்முடைய க்ரோத் ஆவரேஜ் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு 7% இருக்கிற அப்ராக்சிமேட் இருக்குது. இருந்தாலும் கூட ஸ்டில் வி ஆர் லேக்கிங் சம் பாயிண்ட். நம்ம வந்து இன்னும் சில இடத்துல நம்ம வந்து பின்னோக்கி தான் இருக்கும், பொருளாதார வளர்ச்சி நம்ம பின்னோக்கி இருக்கிறோம். அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த காரணங்கள் அடிப்படையில் நம்ம நாடு என்ன சொல்கிறாங்க, அது பொருளாதார வளர்ச்சிக்கு தடைகள், பொருளாதார வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்குது. உதாரணம் என்ன சொல்லணும், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது அப்படி பண்ணும்போது நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம நாட்டை வந்து என்ன பண்ண சொன்னால் அது வாட் ஆர் த அப்ஸ்ட்ரகிள்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமி, அதாவது இந்தியன் எக்கனாமி. நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற, வளர்ச்சி பாதையிலே தடையாக இருக்கின்ற காரணிகள் என்னென்ன அப்படின்னு நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சார்ட் இருக்குது. ஜிடிபி க்ரோத் ரேட் இது டாப் 10 கண்ட்ரீஸ் பை ஜிடிபி தட் இஸ் நார்மல். அது 2016 எடுத்த ஒரு விஷயம். சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப், அது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அவுட்லுக் அக்டோபர் 2016 பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு செகண்டரி டேட்டா. அது இல்லை, ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அதுக்கான ஆதாரப்பூர்வம் இருக்கணும். இந்த பார்த்துச்சுன்னா இது ஒரு சார்ட்டு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பார் இருக்கு இல்லையா, இந்த பார் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி இங்கே மெஷர் பண்ணியிருக்கிறேன். தட் இஸ் $1 பில்லியன் அந்த நாட்டுடைய ஜிடிபி க்ரோ போது அடிப்படை வச்சு சொல்லியிருப்பாங்க, பார் போட்டிருப்பாங்க. இந்த அடிப்படையில் ஒரு 10 கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம செட் நம்ம நாடு வந்து 7th லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. அது பார்க்கும்போது நம்ம நாடு 1 2 3 4 5 6 7. ஓகே, இங்கே பாருங்கள் நம்ம நாட்டுடைய பொருளாதார ஜிடிபி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆஃப்கோர்ஸ் பேர் ஆனம் வந்து மோரலஸ் ஒரு $3,000 பில்லியன் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு அப்ராக்சிமேட்டில் நம்ம சொல்லலாம்.
ஓகேங்களா. ஏன்னா இந்த டயக்ராமுடைய இண்டிகேஷன் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. குட்ஸ். ஸோ இதான் ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட். இது ஒரு நாடு இன்னொரு நாடு கம்பேர் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அன் இந்தியன் எக்கனாமி இன்ட்ரடக்ஷன். இது வித் திஸ் இந்த ஸ்லைடில் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் நான் நிறுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ கண்டினியூ த கிளாஸ் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், before enter deeply into the lesson, you must have a broad knowledge to accept the concept existing in this lesson. This is a macroeconomic concept. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு macroeconomic concept. இதில் வந்து கரண்ட் டேட்டாலாம் நம்ம இதை பார்க்க முடியாது. ஒரு சில டேட்டா மாறி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 7% இப்போ எக்ஸிஸ்டிங், இப்போ நான் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் 7% கம்மியாக தான் இருக்குது. பட் நம்மளுடைய புக் பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, அந்த டேட்டில் என்ன ப்ரெசென்ட் பண்ணாங்களோ அது நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கணும். பட் இருந்தாலும் கூட வாட் இஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை எக்கனாமிக்ஸ் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸ்னு நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு கரண்ட்டு பொருளாதார வளர்ச்சி, இந்திய பொருளாதார வளர்ச்சியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் தெரியும். இந்தியன் எக்கனாமிக் இந்த புக்கை மட்டும் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு புக்கை இங்கே வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிரதர் உங்கள் சிஸ்டர் என்ன படிச்சிருப்பாங்க, ஒரு 10 இயர் பிஃபோர் படிச்சிருப்பாங்க. அந்த டேட்டாவும் இப்போ ஒரு டேட்டாவும் கோயில்ஸ்னா கண்டிப்பாக ஆகாது. இந்தியன் எக்கனாமிக் புக்கு மட்டும் நீங்கள் நியூ எடிஷன் அப்பப்போ இஃப் பாசிபிள் முடிஞ்சால் வாங்கிக்கணும். அப்போ தான் இந்திய பொருளாதார வளர்ச்சியோட அப்டேஷன் நல்லா அது இருக்காது. ஜிடிபி க்ரோத் மாறும், பர் கேபிட்டல் இன்கம் மாறும், ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸில் குவான்டிட்டி மாறும். ஸோ இந்தமாரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, சர்வீஸ் செக்டர் டெவலப்மெண்ட்டு இப்படி எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் டேட்டா ஒரே டேட்டா தான் இருக்கும். அதாவது பழைய புக் எடுத்து வச்சுட்டு இந்த டேட்டா தான் இருக்குது, இந்த புக்கில் இந்த மாதிரி டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ ஏன்னா கம்பேர் பண்ணால் அதுக்கு வர ட்ரெண்டுன்னு வேணால் பார்த்துக்கலாம். இயர் பப்ளிஷ் பண்ண இயர் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்படி ஒரு சார்ட் இருக்குது. இந்த சார்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அக்டோபர் மாதம் 2016 கரெக்டான சோர்ஸ் அந்த பீரியடோடு இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஏ வெரி குட் சோர்ஸ். புரியுங்களா. லைக்வைஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பார்த்து சொன்னால் எல்லா டேட்டாவுக்கும் உங்களுக்கு சோர்ஸ் இருக்கும். சோர்ஸ் இல்லாமல் டேட்டாவை யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் குட். மோர் ரிலையபிள் டேட்டா தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பேசுவோம் நம்ம. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ ஓகே நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஓகே, தட் இஸ் அப்ஜெக்டிவ் பார்த்தோம். நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை நம்ம பார்த்து முடித்தோம். ஸோ நம்ம இந்த 2 விஷயம் பேச அவன் நாட்டுடைய பொருளாதாரம் ஒன்லி ஜிடிபி மட்டும் இல்லாமல் ஸோ தீஸ் மோர் தென் 3 அங்கே இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி தான் அவன் நாட்டோட கம்ப்ளீட்டோ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பேசணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷன்ஸ் தட் இஸ் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் சொல்லிட்டு த பர்சன் ஹூ இஸ் இன்ட்ரோடியூஸ் த வேர்ட் அண்ட் விச் இயர்னு சொல்லிட்டு அண்ட் ஆல்சோ த ஜிஎன்ஹெச்ஐன்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம அது பார்த்தோம். பட் தட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர் அண்ட் தட் இஸ் கல்ச்சர் அண்ட் க்ரோத், குட் கவர்னன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் நேஷனல் பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் த that is quality of the developed economics. These are the quality of the undeveloped economics. Okay. Next that is Indian economic பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். கம்ப்ளீட் நம்ம உள்ள டீப்பாக நம்ம இறங்கல. ஓகேங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். Okay, with that I stop this today class. I will continue the class from the next video. Okay, thank you my dear students. Have a good day. Be safe please.